அண்மை செய்தி. மாமன்னர் திருமலை நாயக்கரின் 442வது ஜெயந்தி விழாவில் அவர் தம் வீரத்தையும் பெரும் புகழையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பெருமையுடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், மதுரையை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தை ஆட்சி செய்து வீரத்திலும் கட்டிடக்கலையிலும் புகழ் பெற்றவராகவும் ஜாதி மத பேதங்களை கடந்து மக்கள் நலனை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு ஆட்சி செய்த மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் 442வது ஜெயந்தி விழாவில் அவர் தம் வீரத்தையும் பெரும் புகழையும் போற்றி வணங்குகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் ஜெயந்தி விழாவினை அரசு விழாவாக அறிவித்தது மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா தலைமையிலான கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் நினைவு கூர்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவிட்டுள்ளார். மாமன்னர் திருமலை நாயக்கரின் 442வது ஜெயந்தி விழாவில் அவர் தம் வீரத்தையும் பெரும் புகழையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பெருமையுடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், மதுரையை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தை ஆட்சி செய்து வீரத்திலும் கட்டிடக்கலையிலும் புகழ் பெற்றவராகவும் ஜாதி மத பேதங்களை கடந்து மக்கள் நலனை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு ஆட்சி செய்த மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் 442வது ஜெயந்தி விழாவில் அவர் தம் வீரத்தையும் பெரும் புகழையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் ஜெயந்தி விழாவினை அரசு விழாவாக அறிவித்தது மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா தலைமையிலான கழக அரசு என்பதை இந்நேரத்தில் பெருமையுடன் நினைவு கூர்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார்.